அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முளைக்கட்டிய பயிர் குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். முளைக்கட்டிய பயிர், தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு அரைச்சி வச்ச கொஞ்சமான தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இன்னொரு முறை கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைன்றவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க வெறும் பயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கினேன், நல்லாயிருக்கும். முளைக்கட்டிய பயிரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி கிண்ணிலாம் ஊற்றக்கூடாது. மிளகாய் தூளும் இப்போ சேர்க்கக்கூடாது, ஏன்னா நான் வேக வைக்கலை. நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி கூடயே வதக்கி விட்டுட்டு வேக வைக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கிளறிட்டு 10 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா தேங்காய் விழுது சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். முளைக்கட்டிய பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.